ஆனா இன்னைக்கு இல்ல, எழுதி வச்சுக்கோங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவர் வந்து பாஜகல தனக்கு ஏற்றம் கிடைக்காட்டி தனி கட்சி ஆரம்பிக்கிறது நிச்சயம். இன்னைக்கு அவருக்கு பாஜகல இடம் கொடுத்து உட்கார வச்சாருன்னா ஒரு எம்எல்ஏ முயற்சியில இறங்குவார். நாளைக்கு ஏதோ ஒரு வகையில அவர் பின்னாடி தள்ளினாங்கன்னா தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான முயற்சியில இறங்குவார். அதுல சந்தேகமே கிடையாது. அவருக்கு அந்த சீட் கிடைச்சிருக்கு வச்சுக்கோங்க. மொடக்குறிச்சி தன்னுடைய இதை சாதிச்சிட்டார். தன்னுடைய எண்ணங்களை சாதிச்சிட்டாருன்னு அர்த்தம். தன்னுடைய முக்கியத்துவத்தை நிரூபிச்சிட்டாருன்னு அர்த்தம். நான் இல்லாத தமிழ்நாடு பாஜக பிரச்சனைக்கு உள்ளாகுன்றதை நிரூபிச்சிட்டாருன்னு அர்த்தம். அண்ணாமலைக்கு பார்ட்டி ஹைகமாண்ட் அடிபணிந்து விட்டது என்றுதான் நிச்சயம். அங்க உள்கூத்து போயிட்டு இருக்கு சார். ஜோதிமணி போன்றவர்கள், மாணிக் தாக்கூர் போன்றவர்கள், பிரவீத் சக்கரவர்த்தி போன்றவர்கள் ராகுல் காந்திகிட்ட போய் சொல்றாங்க, இந்த லிஸ்ட்டை ஒத்துக்காதீங்க, எல்லாம் வந்து சீட்டை விற்கிறாங்க, பசங்களுக்கு வாரிசா கொடுக்குறாங்க, கட்சி பேர் கட்டு போயிடுன்னு அவரு பிரிச்சு போட்டாராம் வாங்கி லிஸ்ட்டை. திமுக தான் சார் இந்த கூட்டணியில முக்கியமான கட்சி. அவங்க தான் கீழே வேலை செய்யறாங்க. அவங்க தான் காங்கிரஸ் வெட்டிக்கும் பாடுபட போறாங்க. கூட்டணியில காங்கிரஸ் இருக்கிறது கௌரவம், மைனாரிட்டி ஓட்டை வாங்கி தருவோம் இருந்தா கூட வேலை செய்யறது எல்லாமே திமுக தான். காங்கிரஸ் இப்ப நடந்துக்கிற முறை வந்து நடந்துட்ட முறையும் நடந்துக்கிற முறையும் திமுகவுக்கு வருத்தத்தை உண்டாக்கும். காங்கிரஸ் வந்து என்ன சொன்னாங்க ஏற்கனவே, எங்களுக்கு முதல்லயே சீட்டை பிரிச்சு கொடுத்துட்டா நாங்க முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு பிரச்சாரத்துக்கு இறக்கிறதுக்கு வசதியா இருக்கும், மற்ற இடங்கள் மாதிரி இருக்க மாட்டோம் அப்படின்னா, உனக்கு 28 தொகுதி கொடுத்து எத்தனை நாள் ஆகுது? அப்பயே இப்ப இவ்வளவு நாள் தள்ளி போடுறீங்க? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் சார். சார் வணக்கம். சார், இப்போ எல்லாரும் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, தேர்தல் களத்துக்கு பிரச்சாரத்துக்கும் போயிட்டாங்க. பட் ஆனா இரு தேசிய கட்சிகள் மட்டும் இன்னும் அறிவிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில காங்கிரஸ் மற்றும் பாஜக, இப்போ முதல்ல பாஜக பற்றி உங்கள்கிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். திரு இபிஎஸ் மற்றும் திரு அண்ணாமலை ஆகியோரிடையே ஒரு கருத்து மோதல் தொடர்ந்து இருந்து வருகிறது. தொடர்ந்து அவர்கள் இரு தலைவர்கள் மத்தியில ஒரு பரஸ்பரமான ஒரு உணர்வு இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ந்து முன்வைக்கப்படுது. இப்போ இந்த தேர்தலில் திரு அண்ணாமலை அவர்களை போட்டியிட வேண்டும் என்று மத்திய பாஜக தலைமை தொடர்ந்து வலியுறுத்துவதாகவும், இன்னும் பல தகவல்கள் அண்மையாக கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல், மொடக்குறிச்சி கடந்த முறை சரஸ்வதி அம்மையார் அவர்கள் வென்றார்கள், ஒரு சின்ன மார்ஜின்ல வென்றாங்க. அம்மையார் சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களை தோற்கடித்து அவர் களமிறக்கப்படலாம் அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தலில் என்ற தகவல் வந்திருக்கின்றன. எப்படி பாக்குறீங்க? அவர் ஒருவேளை அண்ணாமலை போட்டியிட்டால் கொங்கு பாலிடிக்ஸ் எப்படி இருக்கும்? இபிஎஸ் மற்றும் எஸ்பி வேலுமணி அந்த கொங்குனுடைய அந்த பொறுப்பாளர்களா இருக்காங்க, அண்ணாமலைக்காக இவங்க பணி செய்வாங்களா? அண்ணாமலையை பொறுத்த மட்டும் அவருக்கு வந்து இபிஎஸ் மேல ஒரு வருத்தம் இருக்கான்னா கண்டிப்பா இருக்கு. அதாவது தன்னுடைய மாநில தலைவர் பதவியை வந்து அவருக்காக தான் பிடிங்கினாங்க. அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி அண்ணாமலை தனியா பாஜக அணி அமைத்த போது அவர் பேசிய பேச்சுக்கள் கண்டிப்பாக வந்து எடப்பாடிக்கு ஒரு பெரிய சங்கடத்தை உண்டாக்கியது. அதனால எடப்பாடி பாஜகவோட கூட்டணி அமைக்கும் போது அண்ணாமலை நீக்கினதான் கூட்டணின்னு சொன்னதுனால அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல கூட்டணி அமைஞ்சதை நம்ம பார்த்தோம். ஸோ அதனால தன்னுடைய கூட்டணிக்காக, தன்னோட கட்சி வந்து கூட்டணிக்காக தன்னை பலி கொடுத்து விட்டதே என்ற வருத்தம் அவருக்கு இருக்கு. அதுக்கு காரணம் வந்து எடப்பாடின்ற வருத்தமும் அவருக்கு இருக்கு. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏதோ மேடையில பார்த்துக்கும் போது நாகரிகமா கும்பிட்டுப்பாங்க, சிரிச்சுப்பாங்களே தவிர அது அவங்களுக்குள்ள இருக்கிற வருத்தம் கண்டிப்பா இருக்கதா செய்யும். இவருக்காக நம்ம பதவியை பிடிக்கிட்டாங்கன்ற வருத்தம் எல்லாமே இருக்கும், கண்டிப்பா இருக்கதான் செய்யும். அதெல்லாம் மேலோட்டமா வெளிப்பூச்சிக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் சொல்லலாம். அரசியல்ல வந்து இதெல்லாம் சகஜமாப்பான்ற மாதிரி போயிட்டு இருக்க வேண்டியதுதான். அது அவரு. ஆனா அதுல என்ன இதுன்னா, அப்படி ஒதுக்கினா கூட தன்னுடைய முக்கியத்துவத்தை உணர்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அவர் தொடர்ந்து செய்யறாரு. பல கூட்டங்களை புறக்கணிக்கிறாரு, பாஜக நடத்துற பல கூட்டங்களை புறக்கணிக்கிறாரு, தினசரி 2 பேட்டி கொடுக்கிறாரு, அவருடைய பேர் வந்து வராமலேயே பாத்துக்கிறாரு. தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனா அண்ணாமலையான்னு கேட்கிற அளவுக்கு பேட்டியை கொடுக்கிறாரு. எல்லா விதத்திலையும் கருத்து சொல்றாரு. தான் தான் வந்து தமிழ்நாடு பாஜக இந்த அளவுக்கு 11% ஓட்டு வாங்கிட்டா அதுக்கு தான் தான் காரணம் எஸ்டாப்ளிஷ் பண்றதுல ரொம்ப நுணுக்கமா வேலை செய்யறாரு. ஆக்சுவலா தனக்குன்னு அந்த வார் ரூமை தொடர்ந்து செட்டப் பண்ணி தன்னை பத்தின பாசிட்டிவான இமேஜை உருவாக்கிட்டே இருக்காரு. தனக்கு எதிராக பேசுறவங்களை பத்தி நெகட்டிவான இமேஜை உருவாக்கிட்டே இருக்காரு. ரொம்ப திட்டமிட்டு தன்னோட பணியை செய்யறாரு. அவருக்கு ஆக்சுவலா முதல்ல ஒரு நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, எப்படியாவது வந்து நம்ம வந்து தனியா போயிட்டு ஒரு கட்சி அமைச்சிட்டு நம்ம வந்து இந்த தேர்தலை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. ஏன்னா அவரை நீக்கிட்டாங்க, அந்த கோவத்துல இருந்தாரு, பண்ணலாம் இருந்தது. அப்புறம் அவரை கூப்பிட்டு அமித்ஷாலாம் சொல்லிட்டாங்க, ஒழுங்கா என்டிஏக்கு வேலை செய்யுங்க. அதாவது அதுக்குள்ள அவரை பத்தி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட், நிறைய சம்பாதிச்சிட்டாரு, போனாரு, அது வராது இது வராதுன்னு அவரை பத்தி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். அதனால அவரை கூப்பிட்டு நீங்க ஒழுங்கா வேலை செய்யுங்கன்னு சொன்ன உடனே தனி கட்சிங்கிற அஜெண்டா கூட
அஜெண்டா அந்த அஜெண்டாவில் மூட்டை கட்டி வச்சுட்டு வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சமயத்துல எடப்பாடி தான் சிஎம்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டார். ஆனா மனப்பூர்வமா சொன்னாருன்னா சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. சொல்லவும் மாட்டார் ஆக்சுவலா. அவர் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். அப்போ அவரை பொறுத்த மட்டும் அவர் தெளிவா இருக்கார். தன்னுடைய பாலிடிக்ஸை கட்டமைக்கிறது தெளிவா இருக்கார். தற்சமயத்துக்கு வந்து என்ன பண்றாரு, பாஜகவோட இருக்கிறது தான் பெட்டரு. ஏன்னா டெல்லியில பாஜக ஆட்சியில இருக்கு. நம்ம ஏதாவது தனியா போய் ஒரு அணி கிணி ஃபார்ம் பண்ணி கட்சி ஃபார்ம் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணினா நம்மளை பழிவாங்கிடுவாங்க. நம்ம மேல நிறைய கம்ப்ளைண்ட் எல்லாம் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்காங்க. அதனால வந்து பிரச்சனைகள் வரும். அதனால யோசிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல சரி அப்படி அடக்கி வாசிக்கலாம்னு சில மீட்டிங்ல அவர் கலந்துக்கல, சில மீட்டிங்ல கலந்துட்டாரு, எல்லாம் பண்ணார். இப்போ எப்படியோ ஒரு லாபியை கிரியேட் பண்ணிட்டார். அவர் இல்லாத தமிழ்நாட்டுல பாஜக வந்து வெற்றி பெறாது அப்படின்ட்டு. இப்போ எடப்பாடி வாங்கி இது நயினார் நாகேந்திரன் வாங்கி இருக்கிற தொகுதிகளை பாருங்க. 28 தொகுதிகள் 27 தொகுதிகள் வாங்கியிருக்காங்க. அதுல 16 தொகுதிகள் வந்து அதிமுக போட்டி போட்டு தோத்த இடம். 16 தொகுதிகள் அதிமுக போட்டி போட்டு தோத்த இடத்த வாங்கியிருக்காரு. அவ என்ன மாதிரி மோசமான இடத்த வந்து எடப்பாடி தள்ளி விட்டுருக்காரு பாருங்க. அதனால அவங்க வந்து ரொம்ப ஃபைட் அதான் அண்ணாமலை ஒரு தனி லெட்டர் எழுதினாரு பியூஷ் கோயல் பார்ட்டி ஹைகமாண்டுக்கு. நம்ம ஜெயிக்க முடியாத இடங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம இது மாதிரி போனா நம்ம கட்சியை வளர்க்க முடியாதுன்னா நான் போட்டி போடுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைன்னா லெட்டர் எழுதிட்டாரு. ஆனா எப்படியோ வந்து ஹைகமாண்டுக்கு வந்து தான் ஒரு முக்கியமான ஆளு தன்னை அகத்தினா தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு சரி வரும்ட்டு ஏதோ ஒரு வகையில அவர் விளக்க ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அது வந்து இன்னைக்கு பாஜக ஹைகமாண்ட் வந்து அண்ணாமலையோட ப்ரெஷர் டாக்டிக்ஸ்க்கு பணிஞ்சுதா இல்லையான்னு தெரியல. அவர் கோயம்புத்தூர்ல இருந்து பாண்டிச்சேரி போறாரு பிரச்சாரத்துக்கு. பாண்டிச்சேரியில இருந்து ஹெலிகாப்டர்ல வராரு பியூஷ் கோயல் கூட்டத்துல கலந்துக்கிறதுக்கு. அப்போ அவருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் பாருங்க வராரு. அப்போ பாஜக ஹைகமாண்ட் கூட்டத்துல அவர் இந்த கமல்நாயன் கூட்டத்துல கலந்துக்கிறதுக்கு ஹெலிகாப்டர்ல வந்து சேர்றாருன்னா அப்ப ஹைகமாண்டும் வந்து கிட்டத்தட்ட அண்ணாமலையை சேர்த்தாதான் பெட்டரு. இல்லாட்டி அண்ணாமலைக்குன்னு ஒரு பெரிய கட்சியில ரசிகர் வட்டம் இருக்கு. அவங்க ஏற்கனவே வந்து பாதி பேர் அதுல சீமானுக்கு ஓட்டு போட்டுருவாங்க போல இருக்கு. அந்த 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 ஓட் பேங்க்ல அந்த ஓட் பேங்க்ல அந்த உயர் ஜாதி ஓட் பேங்க் முக்கியமா இந்த உயர் ஜாதி ஓட் பேங்க் தான் அண்ணாமலையை கொண்டாடுது ஆகா ஓகோன்னு. அந்த உயர் ஜாதி எதுன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் ஓகோ ஆகான்னு கொண்டாடுது. அந்த உயர் ஜாதி என்ன பண்ணுது, அந்த உயர் ஜாதியில இருந்து 2 கேண்டிடேட்டை வேற சீமான் போட்டாரு. அவர் தொகுதி அவரோட ஆட்களா போட்டாரு. இப்போ அந்த உயர் ஜாதி என்ன பண்ணுது, நீ அண்ணாமலையை பாஜக நிக்க வைக்கல, நாங்கெல்லாம் ஓட்டை வந்து சீமானுக்கு போட்டுருவோம் சீமானுக்கு போட்டுருவோம் அப்படின்னு அந்த ஜாதியை சேர்ந்தவங்க எல்லாம் சொல்றாங்க. அந்த ஜாதி பேரை நான் மறுபடியும் சொல்ல விரும்பல. அந்த ஜாதிக்கு அந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. அந்த ஜாதியை ரெப்ரசென்ட் பண்ற ஜேர்னலிஸ்ட் எல்லாம் உரத்த குரல்ல அண்ணாமலை ஏன் சப்போர்ட் பண்றாங்கன்னா அதுதான் காரணம். ஆக்சுவலா அவங்களுக்கு அண்ணாமலை ஒரு ஹீரோ மாதிரி மாறிட்டார் சார். அந்த ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு அந்த ஜாதிக்கு வெளியிலயும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. நான் அதுக்குன்னு ஒரே அந்த ஜாதி மட்டும் இல்ல, வெளியிலயும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அண்ணாமலை ஒரு பிரேவா திமுக மேல பல குற்றச்சாட்டுகள் சொல்றாரு, தைரியமா பேசுறாரு. அவர் என்ன பேசுறாரு, அவர் சொல்றதுக்கு ஆதாரம் கொடுக்குறாரா, அவர் வாங்கின வாட்சிக்கே ஆதாரம் கொடுக்க மாட்டேன்றாரு. அவர் அப்புறம் சொன்னதுக்கெல்லாம் எங்க ஆதாரம் கொடுக்க போறாரு. அதனால பாயிண்ட் என்னன்னா அது இல்ல. பாயிண்ட் என்னன்னா எப்படியோ சம்பவம் அவருக்குன்னு ஒரு வட்டத்தை கிரியேட் பண்ணிட்டார். ஆனா இன்னைக்கு இல்ல, எழுதி வச்சுக்கோங்க, என்னைக்காவது ஒரு நாள் அவர் வந்து பாஜக தனக்கு ஏற்றம் கிடைக்காட்டி தனி கட்சி ஆரம்பிக்கிறது நிச்சயம். இன்னைக்கு அவருக்கு பாஜக இடம் கொடுத்து உட்கார வச்சாருன்னா ஒரு எம்எல்ஏ முயற்சியில் இறங்குவார். நாளைக்கு ஏதோ ஒரு வகையில அவர் பின்னாடி தள்ளினாங்கன்னா தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான முயற்சியில இறங்குவார். அதுல சந்தேகமே கிடையாது. ஒரு கட்டத்துல ஒரு 3 மாசம் முன்னாடி வரையும் கூட அவரு தினகரன் தாவேகா எல்லாம் சேர்ந்து ஒன்னாவே போலாமான்னு ஒரு ஐடியா கூட கன்சிடர் பண்ணி பார்த்தாங்க. அந்த ஐடியா வரையும் போச்சு ஆக்சுவலா. அதுக்கப்புறம் தினகரனை பாஜக இழுத்துட்டாங்க. அண்ணாமலையை கூப்பிட்டு சைலண்ட் பண்ணாங்க. தாவேக்காவை கூப்பிட்டு பார்த்தாங்க, ஒரு வரல, ஒரு தனியாக போயிட்டார். அந்த மாதிரி ஒரு ஐடியாவும் ஒர்க் பண்ணி பார்த்தாங்க கொஞ்ச நாள் முன்னாடி வரையும். அதுல ஓபிஎஸும் அதுல இருந்தார் உள்ள. அந்த கூட்டத்துல ஓபிஎஸும் இருந்தார் உள்ள. அந்த மாதிரிலாம் ஒரு மகா கூட்டணி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு பார்த்தாங்க. அந்த கூட்டணியும் ஒர்க் அவுட் ஆகல ஆக்சுவலா. அது உடஞ்சு போச்சு, பிரிஞ்சு போச்சு. இப்போ அண்ணாமலையை பொறுத்த மட்டும் அவருக்கு வந்து கோயம்புத்தூர்ல என்ன தொகுதி இருக்கு, கோவை வடக்கு மட்டும் தான் இருக்கு. தெற்குல போட்டி போட்ட வானதி வடக்குல போயிட்டாங்க. தெற்குல போட்டி போட்டா தோல்வி நிச்சயம் வடக்குல போயிட்டாங்க. தெற்குல செந்தில் பாலாஜி போட்டி போடுறாரு. அங்க அமர் ரஞ்சனை தள்ளி விட்டாங்க. அவர் தோத்தாலும் பரவாயில்லன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவரு வேலுமணியோட சிஷியனா வேற இருக்காரு. அப்போ அவருக்கு வேற என்ன தொகுதி இருக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்துல? ஒரு தொகுதி தான் பாஜக கொடுத்துருக்காங்க. வேற தொகுதியே கிடையாது. அவர் சிங்கானூர் கொடுக்கணும், கொடுக்கல. தொண்டாமுத்தூர் கொடுக்க முடியாது. கிணத்துக்கடவுலாம் கொஞ்சம் தள்ளி போகுது, பொள்ளாச்சி எல்லாம் தள்ளி போகுது, அதில் கொடுக்க முடியாது. அவர் சிங்கானூர் கேட்டார், கொடுக்கல. இப்போ அவர் அடுத்த மாவட்டம் போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். இப்போ அடுத்த மாவட்டத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா முடக்குறிச்சி ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதி. சரி அங்க போலான்னு, அங்க போனா அவர் வெற்றி பெறுவாரான்னா அங்க போய் அதுவும் கொங்கு மண்டலத்துல ஒரு பார்ட்டா தான் இருக்கு. அதனால அங்க அவருக்கு அண்ணாமலைக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கும், ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாரு திமுகவுக்கு. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா வெற்றி பெறுவார்கள் இல்லைன்றது தேர்தல் நெருக்கத்துலதான் சுச்சுவேஷனை பார்த்து சொல்ல முடியும். ஆனா இப்போதைக்கு என்னன்னா அவருக்கு அந்த சீட் கிடைச்சிருக்கு வச்சுக்கோங்க. முடக்குறிச்சி தன்னுடைய இதை சாதிச்சிட்டார், தன்னுடைய எண்ணங்களை சாதிச்சிட்டாருன்னு அர்த்தம். தன்னுடைய முக்கியத்துவத்தை நிரூபிச்சிட்டாருன்னு அர்த்தம். தான் இல்லாத தமிழ்நாடு பாஜக பிரச்சனைக்கு உள்ளாகுன்றதை நிரூபிச்சிட்டாருன்னு அர்த்தம்.
அண்ணாமலைக்கு பார்ட்டி ஹைகமாண்ட் அடிபணிந்து விட்டது என்றுதான் விஷயம். சார் பயமுறுத்திட்டாருன்னு தான் அர்த்தம். நான் இல்லாட்டி நான் ஓகே. பிரச்சாரத்துக்கே போக அதாவது மாட்டேன் அப்படின்னு ஒன்ஸ் இப்ப அவருக்கு மொடக்குறிச்சி ஒரு வேளை அவர் கேண்டிடேட்டா நிக்கிறாருன்னா, அப்போ மத்திய தலைமை அண்ணாமலையினுடைய முக்கியத்துவம் தமிழக உணர்ந்து பாஜகவில் அண்ணாமலையினுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அவர் இல்லாட்டி ரொம்ப மோசமாயிரும் அப்படின்னு உணர்த்திட்டாரு அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்க சார். ஆமா இப்போ அந்த இதுல லாபி இன்னொரு இருக்குல்ல, அந்த வார் ரூம், அந்த வார் ரூம் இல் இருக்குல்ல, அந்த உயர் ஜாதி வார் ரூம் இருக்குல்ல, அவங்க கிளப்புற ஹைப் இருக்குல்ல, அது எக்கச்சக்கமா இருக்குது ஆக்சுவலா. உண்மையிலேயே அவருக்கு அந்த சப்போர்ட் இருக்கா இல்லையான்னு தெரியல ஆக்சுவலா. இந்த வார் ரூம், அந்த உயர் ஜாதிகள் கிளப்புற ஹைப் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா சார், இப்ப இதுல நம்ம பிராக்டிகலா பேசணும்னா, இப்போ அண்ணாமலை அந்த களத்துல நிக்கிறாரு அப்படின்னா, அதிமுகவினர் அவருக்கு ஒர்க் பண்ணுவாங்களா? குறிப்பா வேலுமணி மற்றும் இபிஎஸ் ஆசீர்வாதம் முதல்ல இருக்குமா? அந்த தொகுதியில வெற்றி பெறணும்னு சொல்லி இபிஎஸ் தன்னோட மனநிலையில முதல்ல வச்சுப்பாரா? வேலுமணி வச்சுப்பாரா? வேலுமணியோட ஆசீர்வாதம் இருக்கும். வேலுமணிக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல. அவருக்கு கோபம்னா இபிஎஸ் மேலதான். வேலுமணி வந்து அவருக்கு பாஜக எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். அவருக்கு வேலுமணிக்கு அவர் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு எல்லாரோடையும் ஃப்ரெண்டா இருக்காரு. அவர் நிர்மலா சீதாராமனோடையும் ஃப்ரெண்டா இருப்பாரு, பியூஷ் கோயலோடையும் ஃப்ரெண்டா இருப்பார். அவர் ஒரு தனி சேனல் வச்சிருக்காரு சார் பிஜேபியோட. வேலுமணி தனி சேனலை மெயின்டைன் பண்றாரு பிஜேபியோட. அவர் தனியா எல்லாரோடையும் நல்லா தான் இருக்கார். அவர் அண்ணாமலையோடையும் நல்லா தான் இருக்கார். அதனால அந்த கொங்கு வட்டாரத்தை பொறுத்த மட்டும் அவர் அந்த ஈரோடுல வந்து பிஜேபிக்கு சொல்றபடியான ஒரு லீடர் அங்க இல்ல. சொல்றபடியான ஒரு லீடர் அங்க யாரும் நமக்கு பளிச்சிற ஒரு லீடர் கண்ணுக்கு தெரியல நமக்கு ஆக்சுவலா. அதனால இவர் அங்க போனாருன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இவர் வந்து எமர்ஜ் ஆகலாம், ஒரு லீடரா எமர்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க வந்து அவருக்கு வந்து வானதி போன்றவர்கள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கிறதுனால அந்த டிஸ்ட்ரிக்ட்ல போயிட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு லீடரா எமர்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தற்சமயத்துக்கு வந்து அந்த அதிமுக உழைக்குமானா ஒத்துழைக்குமானா வேலுமணியோடைய சப்போர்ட் இருக்கிறதுனால அங்க இருக்கிற லோக்கல் கேண்டிடேட்ஸ், லோக்கல் கட்சிக்காரங்க வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா முழு மனசோட வேலை செய்வாங்களான்னு தெரியாது. ஆனா எல்லாரையும் அல்டிமேட்டா தேர்தல் நேரத்துல எல்லாருடைய ஆதரவையும் கொண்டு வர ஒரே விஷயம் என்ன தெரியுமா? பணம். பணத்தை வீசினீங்கன்னா எல்லாரும் வந்து வேலை செய்வாங்க. அதை ஒரு அண்ணாமலைட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கு. அதனால அதை வீசினா எல்லா கட்சிக்காரனும் வந்து அவருக்கு தோழமை கட்சிகள்லாம் வந்து வேலை செய்யும். அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இல்ல அண்ணாமலை சட்டசபைக்குள் நுழைவது வந்து இபிஎஸ் அவர்கள் விரும்புவாரா? அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படும்ல சார். அவர் விரும்பினாலும் விரும்பட்டாலும் அதை தடுக்க முடியாது அவரால. பாஜக வந்து அவரை நிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவர் எப்படி தடுப்பாரா? அண்ணாமலை கொடுக்கூடாது முடக்க வச்சுன்னு சொல்லுவார் அவரு. அதை சொல்லி பாஜக ஏத்துனாங்கன்னா பாஜக அதை விட கேவலம் பாஜக தேசிய கட்சிக்கு எதுவும் கிடையாது ஆக்சுவலா. அதனால இவர் அந்த அளவுக்கு போவாரா தெரியாது. இவரால முடிஞ்ச ட்ரை பண்ணி பார்ப்பார். இவரால் முடிஞ்சது என்ன? கோயம்புத்தூர்ல வேற ஒரு தொகுதி கொடுக்காது இருக்கிறது தான் இபிஎஸ்னால முடிஞ்ச தொகுதி. இவரால் முடிஞ்ச அடுத்த விஷயம் என்ன? முடிஞ்ச வரையும் அதிமுக காரன் வேலை செய்யாத பாத்துக்கிறது அடுத்த விஷயம். அதுக்கு அடுத்த விஷயம் என்ன? முடிஞ்ச வரையும் அவருக்கு ஓட்டு போடாத இருக்கிற வேற என்னென்ன வேலைகள் இருக்கணுமோ அதெல்லாம் பாக்குற விஷயம். ஆனா அதெல்லாம் பார்ப்பாரே தவிர கூடிய ஒரு தடுக்க ட்ரை பண்ணுவாரே தவிர அவர் வெற்றி பெற்று வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவார்? அவர் என்ன பண்ணுவாரு? அவரை வந்து பாஜக நிக்க வச்சிருச்சு, அவரோட முக்கியத்துவத்தை உணர்ந்துடுச்சு. அவரை நிக்க வச்சிட்டாரு என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. சார் இப்போ ஒரு பக்கம் இப்படி இருக்கு. பாஜக கூட்டணியில கேண்டிடேட் அனௌன்ஸ்மென்ட்ல கொஞ்சம் இழுபறியா இருக்கு. இன்னும் வேட்புமனு தாக்கலுக்கும் ஓரிரு நாட்கள் தான் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் பார்க்குறோம். இப்போ காங்கிரஸ் கட்சி மற்றொரு தேசிய கட்சி அவங்க ரொம்பவே சண்டை போட்டு 28 தொகுதியை வாங்கினாங்க. தாவேக்காவுக்கு போயிருவோம்னு சொல்லி பயங்காட்டி வந்து 28 தொகுதியை வாங்கினதை பார்த்தோம். அதனாலேயே பல கூட்டணி கட்சிகளுக்கும் திமுக மேல மனக்கசப்பு ஏற்பட்டதையும் நம்மளால மறுக்க முடியாத ஒரு உண்மையா இருக்கு. இப்போ அவங்களுமே கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாம இருக்காங்களே சார். எதனால வந்து இவ்வளவு இழுபறி வந்து நீடித்துட்டு இருக்கு? அங்க உள்கூத்து போயிட்டு இருக்கு சார். இவங்க செல்வ பிறந்தகை, கிரீஷ் சோடங்கர், அப்புறம் ராஜேஷ், இந்த கூட்டணி இந்த குழு உட்காந்து ஒரு பட்டியலை ரெடி பண்ணாங்க. அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா தங்கவாலு பையன், திருநாவுக்கரசு பையன் எல்லாம் அவங்க பையன் இவங்க பையன் நிறைய பேர் இருக்காங்க. வாரிசு அடிப்படையில வாரிசா இந்த குரூப் என்ன பண்ணிது? எந்த குரூப்? பெண்ணாகரத்தை வந்து ஜி.கே. மணியோட பையனுக்கு கொடுக்குறாங்க. இப்போதான் நேற்று தான் கட்சியில் சேர்றாரு, பெண்ணாகரத்தை கொடுக்குறாங்க. அப்போ ஜோதிமணி போன்றவர்கள், மாணிக் தாக்கூர் போன்றவர்கள், பிரவீத் சக்கரவர்த்தி போன்றவர்கள் ராகுல் காந்திகிட்ட போய் சொல்றாங்க, இந்த லிஸ்ட்டை ஒத்துக்காதீங்க, எல்லாம் வந்து சீட்டை விற்கிறாங்க, பசங்களுக்கு வாரிசா கொடுக்குறாங்க, கட்சி பேர் கட்டு போயிடுன்னு அவரு பிரிச்சு போட்டாராம். வாங்கி லிஸ்ட்டை பிரிச்சே போட்டாராம் அந்த லிஸ்ட்டை. அப்புறம் பேசி முடிவு பண்ணிக்கலான்ட்டு. அவங்க அம்மா வேற ஆஸ்பத்திரியில் இருக்காங்களா, அதனால பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் இப்போ என்ன பண்றாரு அவரு, இவங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. யாரு? மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்றாரு? நம்ம குலுக்கல் முறையில எடுக்கலான்றார். குலுக்கல் முறையில கேண்டிடேட் எடுக்கலான்றார். எல்லாமே வாரிசுகளா இருக்காங்க, குலுக்கல் முறையில எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. யார் கேட்கறாங்களோ குலுக்கல் முறையில எடுக்கலாம். ஒரு தொகுதிக்கு 10 பேர் கேட்கறாங்கன்னா குலுக்கல் முறையில எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
அப்போ அவங்களுடைய பங்களிப்பு ஏதோ இருக்காங்க ஆக்சுவலா. அதனால அவங்க பேச்சை கேட்டுதான் ராகுல் காந்தி தொடர்ந்து இருக்காரு. ராகுல் காந்தி அப்ப ஏற்பட்ட ஸ்டாலினோட ஏற்பட்ட மனக்கசப்பு இன்னும் தொடருது. இன்னும் கான்டாக்டே வரல அவர் ஆக்சுவலா. அவர் இன்னும் மனக்கசப்புல தான் இருக்கார். அதனால இந்த கேண்டிடேட்டும் அவருக்கு பிடிக்கல. அதனால இந்த கடைசியில எல்லாரும் மனு தாக்கல் பண்ணுங்க, வாபஸ் வாங்குற தேதியில நாங்க ஃபைனல் லிஸ்ட் சொல்றோம்ன்ற மாதிரி கூட போலாம், சொல்ல முடியாது. சார் இந்த கூட்டணிக்கே ஒரு ஆரோக்கியம் இல்லாத, ஒரு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய, பங்கம் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திராதா சார்? இவ்வளவு ரெப்புடேஷன்ல அந்த கூட்டணி இருக்கு. அதுக்கு என்னத்தான் பண்ண முடியும்? தேசிய கட்சியில வந்து பீகார்ல பாக்கலையா? கடைசியில 7 இடத்துல ஃபைனலைஸ் பண்ணாத ஃப்ரெண்ட்லி கண்டஸ்ட்னு ஜேடியு இவங்களை ஆர்ஜேடி போட்டி போட்டாங்கல்ல. அதான் காங்கிரஸோட லட்சணம். அதுதான் காங்கிரஸ் இருக்கிறது ஒரு மதிப்பு கௌரவம்னா கூட அந்த கட்சி நடந்துக்கிற விதம் வந்து ரொம்ப முகம் சுளிக்கிறபடி இருக்கு. அந்த லிஸ்ட் இந்த ஸ்டேட்ல இருக்கிற குழு ரெடி பண்ண லிஸ்ட்டை பிடிக்கலன்னா அடுத்த ஒரு கூட்டத்தை போட்டு நீங்க யாராவது ஒரு 28 பேர் அனௌன்ஸ் பண்ணிட்டு போகலாம். எதுக்கு டிலே பண்ணிட்டு இருக்கீங்க? மனு தாக்கல் பண்ணி இன்னும் ஒரு நாள் தான் மனு தாக்கல் பண்ண முடியும்னு சொல்றாங்க. வாபஸ் வாங்குறதுக்கு 6ஆம் தேதி வரையும் இருக்குன்றாங்க. 6ஆம் தேதி 9ஆம் தேதி வரையும் இருக்குன்றாங்க. சரி, நீங்க வந்து லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணா தானே வேலை செய்வான். டைம் ரொம்ப கம்மியா இருக்குல்ல. கடைசி நிமிஷம் வரையும் இழுத்து போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க? அதனால காங்கிரஸ் ஹைகமாண்ட் தான், அதாவது இந்த வாரிசுகளுக்கு கொடுக்குறாங்க, சீட்டை விற்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு ராகுல் காந்தி மனசுல பதிஞ்சிடுச்சு சார். அந்த லிஸ்ட்டை மாத்தணும், மாத்துறதுக்கு சரியான ஆளை பார்க்கணும். அது இவங்க ஒர்க் பண்றாங்க. இந்த ஜோதிமணி, வாணிக் தாக்கூர் இவங்க எல்லாம் ஒர்க் பண்ணி ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. அவர் அந்த லிஸ்ட்டை ஏத்துக்க போறாரா, இல்ல இந்த குழு கொடுத்த லிஸ்ட்டை ஏத்துக்க போறாரா, இல்ல ரெண்டுத்துல இருந்து கலந்து எடுக்க போறாருன்றத லிஸ்ட் வந்தாதான் தெரியும். சார் இப்போ 28 சீட்டு இப்ப நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் போய் வேட்புமனு பண்ணுங்க, நம்ம கடைசி நேரத்துல வந்து வாபஸ் பெறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்றால், பாண்டிச்சேரியில ஒரு உதாரணம் பார்த்தோம். திமுக நீக்கக்கூடிய தொகுதிகளில் அவங்க போட்டி போடக்கூடிய நிலைமை, விசிகாவுமே தலைவர் திருமாவளவனே வந்து எந்த அளவுக்கு பொதுவெளியில ஒரு பிரஸ் மீட்ல எவ்வளவு கடுமையா கண்டிச்சு காங்கிரஸ் பேசினதை பார்த்தோம். அப்போ திமுக எப்படி பார்க்கும்? இந்த தேர்தலில் சீட் ஷேரிங்லயே நம்மள்ட்ட ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. தொகுதி பங்கீட்டுல நம்ம சரி ஓகே சுமூகமா நம்ம வந்து முடிச்சிட்டோம். அவங்களுக்கு கன்னியாகுமரி அந்த மாதிரியான பகுதிகள்ல அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு. கிறிஸ்தவ இஸ்லாமியர்களோட வாக்குகள் வருவதற்கு காங்கிரஸ் ஒரு ஃபோர்ஸா இருக்கு. அதனால நம்ம வந்து ஒதுக்கணும். இப்போ இந்த கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட்லயும் இவ்வளவு குளறுபடிகள், இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் திரு ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரம் செய்யவும் வரல. பிரதமர் மோடிஜி இப்ப மயிலாப்பூருக்கு வந்து பிரச்சாரம் பண்ண போறாரு, ரோட் ஷோ போறாரு. மோடிஜி கடந்த மாசமே 3 முறை 4 முறை வந்துட்டாரு. இந்த மாசமும் வர்றாரு பிரச்சாரத்துக்கு. அப்போ ராகுல் காந்தி தொடர்ந்து மு.க. ஸ்டாலினோட மோதல் போக்கு, பிரச்சாரமும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு இருந்தாருன்னா, அப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணி மக்கள் மத்தியில எப்படி போய் சேரும்? திமுக தான் சார் இந்த கூட்டணியில முக்கியமான கட்சி. அவங்க தான் கீழே வேலை செய்யறாங்க. அவங்க தான் காங்கிரஸ் வெற்றிக்கும் பாடுபட போறாங்க. கூட்டணியில காங்கிரஸ் இருக்கிறது கௌரவம், மைனாரிட்டி ஓட்டை வாங்கி தருவோம்னு இருந்தா கூட வேலை செய்யறது எல்லாமே திமுக தான். காங்கிரஸ் இப்ப நடந்துக்கிற முறை வந்து நடந்துட்ட முறையும் நடந்துக்கிற முறையும் திமுகவுக்கு வருத்தத்தை உண்டாக்கும். ஸ்டாலின் வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு 8 தொகுதிக்கு போயிட்டாரு. அப்ப காங்கிரஸ் தொகுதிகள்ல அவர் என்ன பண்ணுவாரு? யாருக்கு ஓட்டு போட சொல்லுவாரு? கை சின்னத்துக்கு போடுங்க, தேர்தல் வேட்பாளர் அப்புறம் அறிவிக்கப்படுவார்னு சொல்லிட்டு அவர் போயிட்டே இருப்பாரு. அது வந்து நல்ல ஒரு ஏற்பாடா? அது நல்ல ஏற்பாடா இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் வந்து என்ன சொன்னாங்க ஏற்கனவே, எங்களுக்கு முதல்லயே சீட்டை பிரிச்சு கொடுத்துருந்தா நாங்க முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு பிரச்சாரத்துக்கு இறக்கிறதுக்கு வசதியா இருக்கும், மற்ற இடங்கள் மாதிரி இருக்க மாட்டோம் அப்படின்னா, உனக்கு 28 தொகுதி கொடுத்து எத்தனை நாள் ஆகுது? அப்பயே இப்ப இவ்வளவு நாள் தள்ளி போடுறீங்க? 28 தொகுதி கொடுத்து எத்தனை நாள் சார் ஆகுது? நீங்க உங்க காங்கிரஸ் ஹைகமாண்ட் கூடி டக்கு டக்குன்னு முடிவு பண்ண முடியாதா? ஃபர்ஸ்ட் முடிச்சதே அவங்களுக்கு தான். முதல்ல முடிச்சதே உங்களை தானே முடிச்சாங்க. முதல்ல நீங்க மனு தாக்கல் பண்ணிருக்கலாம்ல. இதெல்லாம் வந்து காங்கிரஸுக்குள்ள இருக்கிற உட்கட்சி பிரச்சனை. அதாவது திமுகவோட அந்த மோதல் போக்க கடைபிடித்தது காங்கிரஸ்ல இருக்கிற ஒரு சிலரும் ராகுல் காந்தியும். இப்போ காங்கிரஸ் வேட்பாளர்கள் தயாராகிறதுக்கு காரணம் காங்கிரஸுக்குள்ள இருக்கிற உட்கட்சி பிரச்சனை. இதனால திமுக கூட்டணிக்கு பிரச்சனை. ஏற்கனவே திருமாவளவன் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் இவருங்க வேற ஒரு பிரச்சனை பண்றாங்க. சோ அப்போ இப்ப கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்றதுல வந்து இன்னும் காலதாமதம் ஆகுமா? ஏன்னா ஓரிரு நாட்கள் தான் இருக்கு. அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அதுலயும் வந்து மோதல் போக்கு இருக்குமா? அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு ஜோதிமணி அம்மையார் போன்றவர்கள் எல்லாம் வந்து கான்ட்ரவர்ஷியலான கருத்துக்களை வந்து பொது வெளியில வைக்கும் போது அதுவும் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும்ல. காங்கிரஸ் அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, இது வந்து ஒரு சிலர் சுயநலத்துக்காக வந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்லாம் அவங்க வந்து இந்த கேண்டிடேட் செலக்ஷன் அப்போவே அந்த கருத்தை சொன்னாங்க. அதுவே பெரிய சலசலப்பு உள்ளாச்சு. தலைவருக்கும் அவருக்குமே வந்து மோதல் போக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி.
ஜோதிமணி அப்படி சொன்னதுக்கு உள்ளூர்ல இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க சார். கரூர்ல இருக்கிற காங்கிரஸ் தலைவர்களே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஜோதிமணிக்கு 2வது தடவை சீட் கொடுக்கும்போது எதிர்ப்பே இல்லையா? எல்லாம் எல்லாமே ஆதரிச்சாங்களா? இல்ல 19 நீங்க ஏகோபித்த தான் ஆதரவு MP, கிடையாது. 24லயும் நீங்க MP. அப்ப உங்களுக்கு எல்லாரும் ஓகேன்னு சொல்லி தான் ஆதரிச்சாங்களா? எத்தனை பேர் மனு தாக்கல் பண்ணிருப்பாங்க? அவங்களெல்லாம் மீறி தானே உங்களுக்கு கொடுத்தாங்க. எப்படி கிடைச்சது? நீங்க அந்த தலைமையிட்ட நெருக்கமா இருந்தீங்க, அதனால கிடைச்சது உங்களுக்கு. வேற எப்படி கிடைச்சது? இல்லாட்டி கொடுத்துருப்பாங்களா? 2வது அதனால வந்து இப்ப எனக்கு சீட் கிடைக்குதுன்னா இன்னொரு 10 பேர் அதை பார்த்து கேள்வி கேட்க தான் செய்வாங்க. ஜோதிமணி கொடுத்ததுன்னா 10 பேர் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. உங்களுக்கு கொடுத்தா 10 பேர் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. ஆனால் ஹைகமாண்டு பல காரணங்களால ஒருத்தரை செலக்ட் பண்றாங்க வச்சுக்கோங்க. அது ரெக்கமெண்டேஷனா இருக்கலாம், வேறு காரணங்களா இருக்கலாம், உண்மையிலேயே தகுதியா கூட இருக்கலாம். ஆனா ஒன்ஸ் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா அது கட்சியோட கேண்டிடேட் தான் நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்க அது கட்சி அவரோட வெற்றிக்காக தான் உழைக்கணும். அதை விட்டுட்டு நீங்க நொட்டை நொல்ல அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அதெல்லாம் நடக்காது காரியம். அதனால இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டா கூட இப்ப ராகுல் காந்தி ஹைகமாண்ட் ஒரு வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணா கூட அந்த வேட்பாளரோட வெற்றிக்கு உழைக்கணுமே தவிர அதுல வந்து சிக்கலை உண்டு பண்ணக்கூடாது. பலவிதமான கருத்துக்களை சொல்லி சிக்கலை உண்டு பண்ணக்கூடாது. ஆனா அதை சீக்கிரம் பண்ணணும். அந்த கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றது சீக்கிரம் பண்ணணும். நீங்க லேட்டா பண்ண கூட்டணிக்கு தலைமை வைக்கிற திமுகவுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும் பிரச்சாரம் பண்றதுக்கெல்லாம். நிச்சயமா சார். இரு தேசிய கட்சிகள் இடையில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள், குறிப்பாக கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட், அண்ணாமலை அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுவாரா? அப்படி போட்டியிட்டால் இபிஎஸ் எப்படி அணுகுவார்? அதே போல காங்கிரஸ் கட்சி ஏன் இன்னும் வந்து வேட்பாளர்கள் அறிவிக்கவில்லை என்பது சம்பந்தமாக ரொம்ப தெளிவா உங்களுடைய டீடைல்டான அனலைசிஸை எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.